புதுச்சேரியை கடந்த 11 ஆண்டுகளாக சங்கிலி பிரிப்பு சம்பவத்தால் அலறவிட்டு வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த திருடனை போலீசார் தனிப்படை அமைத்து பொறிவைத்து பிடித்துள்ளனர். வெறும் நம்பர் பிளேட்டை வைத்து குற்றவாளியை போலீசார் மடக்கி பிடித்தது எப்படி? புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை அருகே சாலையில் 50 வயதை கடந்த பெண்கள் யாரேனும் வருகிறார்களா என இருசக்கர வாகனத்தில் அமர்ந்தபடி அந்த ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் நோட்டம் விட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பார்த்தது போல 52 வயதான கலைவாணி சாவகாசமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அலர்ட்டான பைக் ஆசாமி கலைவாணி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை கைவிடாமல் பறித்து கொண்டு சுட்டாக பறந்துள்ளார். அதிர்ச்சியில் கலைவாணி அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாமல் அந்த இடத்திலேயே உறைந்து போய் நின்றுவிட்டார். அதைத் தொடர்ந்து 54 வயதான தனபாக்கியம் பைக் ஆசாமியிடம் தனியாக சிக்க அவரது தங்கச் செயினும் பறிக்கப்பட்டது. இதேபோல கடந்த 4ஆம் தேதி ரெட்டியார்பாளையம் அருகே 2 பவுன் தங்கச் செயின் பறிக்கப்பட்டது. தொடர் சங்கிலி பறிப்பால் முதலியார்பேட்டை போலீசாருக்கு பிரஷர் அதிகமானது. குற்றவாளியை தூக்கியே ஆக வேண்டும் என்று முடிவுக்கு வந்த போலீசார் தனிப்படை அமைத்து வேட்டையை தொடங்கினர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தின் பதிவெண் சிக்கியது. அந்த வாகனம் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கடந்து சென்றது உறுதியானது. அப்பகுதியில் சோதனையிட்ட போது ரயில் நிலைய பார்க்கிங் பகுதியில் தலைக்கவசத்துடன் அந்த இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் குற்றவாளி இருசக்கர வாகனத்தை ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு வெளியூர் சென்றிருக்கலாம் என போலீசார் கருதினார்கள். மற்றொரு சிசிடிவி காட்சியில் உணவு விடுதி ஒன்றில் அந்த வாகனத்தை மர்ம நபர் நிறுத்திவிட்டு சென்றது பதிவாகியிருந்தது. அங்கு சோதனை செய்தபோது அவர் அறை எடுத்து தங்கியுள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அறைக்கான தொகையை மகாராஷ்டிராவில் இருந்து ஒருவர் ஜிபே செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அந்த செல்போன் எண்ணை சோதனை செய்தபோது குற்றவாளியின் மனைவிதான் ஜிபே செய்திருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எண்ணுக்கு எப்படியும் குற்றவாளி அடிக்கடி போன் செய்திருப்பார் என போலீசார் கணித்தனர். அதன்படி ஆய்வு செய்ததில் குற்றவாளியின் செல்போன் நம்பர் சிக்கியது. சென்னையில் இருந்து மனைவிக்கு செல்போனில் பேசும் அந்த நபர் உடனே தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுகிறார் என்பதும் ஆய்வில் தெரிய வந்தது. இதனால் அவரை பிடிக்க ரயில் நிலையத்தில் அவர் நிறுத்திச் சென்ற இருசக்கர வாகனத்தில் GPS கருவியை போலீசார் பொருத்தினார்கள். போலீசார் கணித்தபடியே அவர் சென்னையில் இருந்து ரயிலில் வந்து இருசக்கர வாகனத்தை எடுத்துள்ளார். மறைந்திருந்து கண்காணித்து வந்த போலீசார் எலி பொறியில் சிக்கிவிட்டது என்பதை அறிந்து சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. பிடிபட்டவர் மகாராஷ்டிரா மாநிலம் பார்பனி யஸ்வந்த் நகரைச் சேர்ந்த 33 வயதான அமுல் என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் செயின் பறித்து வரும் இவர் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபடுவதை தனது தனி பாணியாக உருவாக்கி கொண்டார். அவர் மீது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 40ற்கு மேற்பட்ட சங்கிலி பறிப்பு வழக்குகள் உள்ளன. சென்னை புழல் சிறையில் இருந்து கடந்த 20ஆம் தேதிதான் விடுதலையாகி இருக்கிறார். அதன் பின்னர் புதுச்சேரிக்கு வந்து மறைமலையடிகள் சாலையில் உள்ள தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கி சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வந்ததை ஒப்புக்கொண்டார். திருடிய நகைகளை புழல் சிறையில் பழக்கமான சாகுல் ஹமீத் என்பவர் மூலமாக வியாசர்பாடியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் அடகு கடையில் விற்பனை செய்ததும் அம்பலமானது. இதையடுத்து சாகுல் ஹமீத், மூர்த்தி ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். ஊரை சுற்றி கடன், வயதான பெற்றோருக்கு மருத்துவ செலவு ஆகிய காரணங்களுக்காக 2014ஆம் ஆண்டு முதல் சங்கிலி பறிப்பில் ஈடுபடுவதாகவும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து திருச்சி சென்று அங்கு சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டுவிட்டு தீபாவளிக்கு ஊர் திரும்ப அவர் திட்டமிட்டிருந்ததாகவும் அமுல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட போலீசாரை சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பாராட்டினார். 40க்கும் மேற்பட்ட கேசஸ் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கு. இவருக்கு உதவிய ஷாகுல் ஹமீத், அதே மாதிரி இந்த திருட்டு பொருட்களை வாங்கிய மூர்த்தி, இவங்க 2 பேரையுமே நம்ம இவரோட வாக்குமூலம் மூலிமா நம்ம கைது செஞ்சுருக்கோம். மொத்தம் 3 பேரை கைது செஞ்சுருக்கோம். இந்த குற்ற சம்பவங்களில் மூலியமாக மொத்தமாக
23 கிராம் கோல்டு ப்ளஸ் 55,000 கேஷ், 3 ஃபோன் ப்ளஸ் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட பைக், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சீக்கிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளிகளை பிடித்த டீமுக்கு வந்து நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். புதுச்சேரியை தொடர் சங்கிலி பறிப்பால் அலறவிட்டு வந்த நபர் சிக்கியிருப்பதால் பெண்கள் பலரும் நிம்மதியடைந்துள்ளனர்.